கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் லோன் பண்ணும்போது, இன்னும் வந்து அதிகமா வந்து பொருட்கள் கார்கோ பண்ண முடியும். பெங்களூர்ல அதுதான் வந்து பீக்ல போயிட்டு இருக்குன்னாரு. ஆக்சுவலி டேட்டா படி பார்த்தா, 1300 டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்து பெங்களூர் கார்கோ ஏத்துது. சென்னை ஏர்போர்ட் இப்பயே வந்து 1030 டன் ஏத்துது. வெறும் வந்து 270 டன் தான் வித்தியாசம். ஆனா, சீ லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஆ சென்னை ஹார்பர் மட்டுமே 55,000 மில்லியன் டன் கார்கோ பண்ணுது. கன்னியாகுமரி இருக்கு. இது தூத்துக்குடி ஹார்பர் இருக்கு. மச்சான் இல்ல நான் இப்ப பார்த்தேன். ஒரே ஒரு பையன் மென்ஷன் பண்ணேன். பேசு பேசு 90% வந்து ஷிப்ல தான் போதாண்டா. ஆமா. 1% 1 to 10% தான் இதுல போதாண்டா. ஆமா. ஏர் கார்குல போதாண்டா. டேய் இத தூக்கிட்டு வராங்க ஆமா. பாறாங்க. அதுதான் உண்மை. இவ்வளவு நாளா. சரி, யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த இது ஆட பைத்தியக்காரன். இந்த அது பேர் என்ன? யுஎஸ்ல ஒரு கார்கோ இருந்தது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஹெச்எஸ்எல்ல சம்திங் ஏதோ ஒண்ணு. அவன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர் கார்கோ அனுபவிச்சு தான் நக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஷீ மூலியமா போய் தான் அவன் இன்னைக்கு பெரிய கம்பெனியா நிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு ஏர் கார்கோ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியாமயே ஏர் கார்கோ பத்தி பேச ஓடிவந்தவங்க தான் இந்த டிஎம்கே கொத்தூஸ். அந்த வெண்ணமயிரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு வரணும். அதான் இன்னைக்கு ஏர் இந்த கார்கோ ஜூலி பிரைஸ் பேசிட்டு என்ன? இருந்தது ப்ரோ ஸ்பேஸ்ல காலைல. இப்போ அதுல ப்ரோ என்ன சொல்றாங்க? அதெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க ப்ரோ, தூக்கி போடுங்க ப்ரோ. ஜூலிக்குலாம் ஒரு மயிரும் தெரியாது. அது பேசுறது ஜூலிக்கே ஒண்ணும் தெரியாது. அது அதான். சொல்றத கேட்டுறாங்க பாத்தீங்களா திமுக காரன், அங்கதான் நிக்கிறாங்க. அதனால தான் அவங்க பேசுங்க, டிஎம்கே பேசுங்க. இருக்கானுங்க. டேய் இன்னொன்னு இங்க போறா. வில்லிஞ்சம் மச்சான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். வில்லிஞ்சம் ஏர்போர்ட்ல வந்து ரெவன்யூ பார்த்தானா 450 கோடி. சீபோர்ட் ஏர்போர்ட் அது கடிப்பானுங்க. சரி சீபோர்ட் ஹார்பர். வில்லிஞ்சம் ஹார்பர்ல வந்து ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 440 கோடி. 440 கோடி க்ரோர் ரெவன்யூ. ஒரே நிமிஷம் குமரி ப்ரோ, ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் மைக்னு தெரியல. ஃபேன் ஓடிட்டு இருக்கு. யாரோ மைக் ஆன்ல வச்சிருக்காங்க. ஓகே கேக்குதாடா? இப்ப கேக்குதா? கேக்கு நீ பேசுங்க. விலிஞ்சம் வந்து ஹார்பர்ல 440 கோடி ரெவன்யூ. ஓகேவா? திருச்சி ஏர்போர்ட் சும்மா நம்ம திருச்சி ஈக்குவலுக்கு நம்ம பரந்துரை வச்சுப்போமே. அப்படி பார்த்தா கூட அது என்னடா ஒரு 90 கோடி தான்டா வருது. 440 எங்க இருக்கு, 90 எங்கடா இருக்கு? ஏன்னா ஈஸியா 440 கோடி வருமானம் வர்றதை தூக்கி நீங்க கேரளாவுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் டெவலப்மெண்ட் நாசமா போல. தமிழ்நாட்டுக்கு வந்து கருப்பு நாளா மாறல. என்னடா புளுத்திட்டு இருக்காங்க உட்கார்ந்து இவனுங்க. இதுக்கே இது யாரு கூட கொல்கட்டா கூட கம்பேர் பண்றானுங்க. வீணா போனாங்க. ஐயா நீ கொல்கட்டா ஏன் போற? கேரளாவுக்கு போன வில்லிஞ்சம் போர்ட்டுக்கும் இப்ப நீ கொண்டு வர போற ஏர்போர்ட்டுக்குமே பேசு. அதை பத்தி பேசுவோம். முத உங்க ஆட்சி பிரிவுல தானே போச்சு. இங்க இருந்து மொத்த கனிம வளர்த்து தூக்கி கொடுத்தீங்களடா. லட்சமா டன் கணக்குல எடுத்து கொடுத்தீங்களே. அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்கா? குமரி கனிம வளம் எல்லாமே வந்து வந்துட்டான கிளாஸ் மயிர் எடுக்கிறதுக்கு. இல்ல இன்னொன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு யாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியல, எப்பயுமே வந்து அவன் வந்து சௌமியா அன்புமணிக்கு ஃபயர் விடுவானுங்க. ஏன் விடுறான்னு தெரியல. சௌமியா அன்புமணி பேச நீங்க டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் ஒண்ணுமே கரெக்டா இருக்காது. 7 கோடி பேர் விவசாயம் பண்ணாங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட கடவுள் இன்னைக்கு வந்து கரெக்டா மாட்டி கொட்டு வச்சாங்க. என்ன பண்ணாங்க, என்எல்சி வந்து ஏதோ நம்ம ஏதோ கொண்டு வந்த மாதிரி மேடம் எழுந்து பேசிட்டு இருந்தாங்க. கீர்த்தன் என்ன பண்ணாங்க, நாங்க 3 வருஷம் என்எல்சி கொண்டு வரல, என்எல்சி வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க, நீங்க முயற்சி பண்ணி ஒரு கொட்டூர் வச்சு உட்கார வச்சாங்க. இவங்க வந்து சௌமியா அன்புமணிக்கு ஃபயர் விட்டுதானுங்க. அவங்க பேச தயவு செஞ்சு என்ன பேசுறான்னு கேளுங்க. அவங்க நல்லா பேசுறாங்க மட்டும் பார்க்காதீங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்கடா. மொத்தமா வந்து ஃபயர் விட வேண்டியது சௌமியா அன்புமணிக்கு. அவங்க என்ன பேசுறான்னு எதுவுமே கேட்க மாட்டானுங்க. அவங்க நல்லா இன்னைக்கு என்எல்சிக்கு வந்து அவங்க நம்மள சொல்லிட்டு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கானுங்க. அதை கேட்டுனாலும் சொல்லிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேடம் உங்க கட்சி உங்க கூட்டணி கட்சி தான், நீங்க போய் கேட்டு இது பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே. இப்போ திமுக கரண்ட் ஏன்டா விழிஞ்சம் போட்டாங்க? ஒரே நிமிஷம். ஹார்பர் ஏன்டா கேரளாவுக்கு போச்சுன்னு கேட்டானா அது நான் இல்ல அண்ணா திமுகன்னு சொல்லுவான். வேற என்ன கதை தூக்கிட்டு வர முடியும்? என்னதான் பண்ணீங்க 5 வருஷம் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நீ என்ன புடுங்கிட்டு இருந்தியா? இல்ல இன்னைக்கு வாசின் இந்த கேள்வி மாதிரிலாம் கேட்டான்ல, நீ தான் அன்னைக்கு எம்எல்ஏ வந்து நீ என்ன புடுங்கனப்பா அன்னைக்கு உட்கார்ந்து தலைக்கீழ நின்னியா? இல்ல உண்ணாவிரதம் இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனியா? எதுக்கும் துப்பு இல்ல. 450 கோடி வருமானம் வருதுடா ஒரு போர்ட்ல. ஹார்பர்ல 450 கோடி, ஏர்போர்ட் 90 கோடி கூட இல்ல. எதை வளர்ச்சி சொல்லு? டெவலப்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரிஞ்சிட்டு இருந்தீங்களாடா அப்போ? டேய் இன்னைக்கு எலும்பி ரொம்ப வியாக்கியான மயிரா ஆஸ்டின் பேசினான். டேய் இன்னைக்கு வரைக்கும்டா 1900
80ல இருந்து என்ன சொன்னான், 1980ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பசங்க வேலையை தேடி வெளி மாவட்டத்துக்கோ வெளி மாநிலங்களுக்கோ இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. அங்க என்ன இருக்கு சொல்லு? அவ்வளவு காலேஜ் கட்டி வச்சிருக்கானுங்க, அவ்வளவு பேர் படிச்சுட்டு வெளியே வரானுங்க. நீ பிப்ரவரியில அடிக்கல் நாட்டினது ஏதோ ஒரு டெக் பார்க்னு நினைக்கிறேன், டெக் பார்க்கு பிப்ரவரியில அடிக்கல் நாட்டிருக்கு. இன்னைக்கு என்ன நிலவரம்னு கேக்குறேன். ஏன்னா பிப்ரவரியில அடிக்கல் நாட்டினீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் உங்ககிட்ட தான் இருந்தது ஆச்சு. என்ன புடுங்க நீங்க அப்படி சொல்லு? அது 2021 அடிக்கல் நாட்டி 25க்குள்ள நீ ஆக்ஷனை கொண்டு வந்திருக்கணும். அதையும் 25ல எடுத்து வந்து 26ல எடுத்துட்டு வந்து எதுக்கு நீ அடிக்கல் நாட்டுற? அவ்வளவுதான் நான் கொய்யாக்கா பறிச்சிட்டு இருந்தியா உட்காந்து? மக்கள் குரல் ஒழிக்கிறேன். சரி, மக்கள் குரல் என்ன தொகுதிக்கு வந்திருக்கியா? என்னைக்கே பேசியிருக்கியா? மக்களுக்கு என்ன வேணும்னு பாத்திருக்கியா? ஏன்டா எத்தனை உயிர் போச்சுடா அந்த கல் எடுத்துட்டு போயிட்டு இருந்தானுங்க. எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உயிர் போச்சு, எத்தனை ஆக்சிடென்ட், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம் சொல்லு? என்னைக்கே வந்து அட்ரஸ் பண்ணியா? ஏன் அங்க இருக்க ஒரு எஸ்பியும் அங்க இருக்க கலெக்டரும் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா கலெக்டரை மாத்தி எஸ்பியை மாத்தி எத்தனை மனு போட்டீங்க சொல்லு சிஎம் செல்லுக்கு? ஏன் இது எதுவுமே தெரியாதா? சிஎம் செல்ல மனு போடுறது கூட பரவாயில்லடா. சட்டசபையில இருந்து அன்னைக்கு இருந்த அந்த மலமொழிங்கி, அவன் பேர் என்ன, மனோ தங்கராஜ், அவன் எழுந்து சட்டசபையில சொல்றான், எங்களுக்கு வந்து கொண்டு போறதுக்கு தடையா இருக்கு, அதுல வந்து செக் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றாங்க, செக் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணாம அனுப்பணும். அது எப்பறம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போற வண்டி செக் பண்ணாம எப்பறம் அனுப்ப சொல்லுவீங்க? அவன் கல்ல தான் கொண்டு போறான்னு தெரியுதா, வேற என்ன கொண்டு போறான்னு எப்படி பாப்ப? கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கடல் சார்ந்து இருக்கு, கடல் வழியா என்ன வேணாலும் வரலாம், புரியுதா? அதுங்க வந்து நீ கல்ல மட்டும் தான் கொண்டு போற, இல்லைன்னா எங்க மலைகள்ல ஃபுல்லா தேக்கு மரங்கள் இவ்வளவோ இருக்கு, எதை கொண்டு போறான்னு எப்படி தெரியும்? அது செக் பண்ணாம அனுப்புன்னு இவன் பேசுறான். அவன் பேர் என்ன, மனோ தங்கராஜ், சட்டசபையில உட்காந்து. அதான் இவனுங்க வந்து நீங்க வந்து நீங்க எங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, மக்கள் குரல் மயிர் குரல். என்ன ப்ரோ? கன்னியாகுமரி மேல கான்சென்ட்ரேஷனே வைக்கல, அது எப்படியோ போட்டுங்கிற மாதிரி விட்டு ஆட்சி பண்ணுவாங்க. மச்சான் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கடா, பனையூர் வந்து விவசாய நிலமா புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க டிஎம்கே காரங்க. ரைட்டு. அப்ப அந்த கோபாலபுரம் அது வந்து தரிசு நிலம், அவங்களுக்கு எதுக்கு வருவாங்களோ. எனக்கு அதுதான் டவுட். எனக்கு அதையும் கேட்டேன். இது வந்து பனையூர் வந்து விவசாய நிலமா? பீச்ல போய் என்னடா நெல் விளைச்சாங்களா இல்ல கரும்பா? விஜில தான் கேட்கணும், விஜில டிஎம்ல கேட்டு சொல்றா பீச்ல என்ன விளைப்பாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? சீரியஸாவே பாலிடிக்ஸ் பேசணும் அவசியமே இல்லடா இவங்க கிட்ட. ஈஸியா கலாச்சி விட்டு போயிட்டே இருக்கணும், ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது. அந்த அசோக் எல்லாம் அப்படி பேசினான் தெரியுமா, வெனட்டர் உட்காந்து பதில் கொடுத்து நான் என்னமா பண்ணிருப்பேன், அங்க என்ன விஜய்னு ஒருத்தன் ரியல் எஸ்டேட் பண்றான், இங்க ஒருத்தன் ஆந்திரால இருந்து வந்துட்டு பாதி தமிழ்நாட வாங்கிட்டான்டா அப்படின்ட்டு இருப்பேன். உடனே ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதறி இருப்பானுங்க. ஒரே பாயிண்ட், கிட்னின்னு மட்டும் இழுத்து விட்டுரு முடிஞ்சு. இல்ல இல்ல நான் டீசென்ட்டா போலாம்னு சொல்லிட்டு பாயிண்ட் வச்சிருக்கேன். யாரு ஆந்திரா கேட்டிருப்பாங்க, சொல்லிட்டு கருணாநிதி கதறிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கதறிப்பாங்க. அவங்க ஆந்திரா தெரியாது அவனுக்கு. அவ்வளவு கூட தேவையில்லடா, சிம்பிளா அந்த இந்த படத்துல ராட்சசனா ஏதோ ஒரு படம் வரும்ல விஷ்ணு சார்து, மொட்டை அப்படின்னு, அதே மாதிரி கருணாநிதி அப்படின்னாவே போதும் கோபம் ஆயிடுவானுங்க அவனுங்க. எப்படி ஒரே ஒரு வார்த்தையில ட்ரிகர் பண்ணலாம் அவனுல. இல்லைன்னா அப்படியே இல்லைன்னா ஆய் வருதுண்ணே, இது நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிச்சு. இல்லடா அவனுக்கு சீரியஸா எடுத்துட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லடா. எவ்வளவு மக்கு குதியில இருக்கானுங்க பாரு. இத்தனை மாசமா சரி ஏதோ பேசுறானுங்க டெவலப்மெண்ட், நம்ம தான் பெரிய தடையா இருக்கும் போது அப்பெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், களி 450-500 கோடி வருமானத்தை தூக்கி கையில கொடுத்துருக்கீங்க, ஈஸியா கேரளால தூக்கி போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு. வெனட்ரு அவங்க கேட்டாங்களோ ஒரு கேள்வி, இந்த மாதிரி எங்க கட்டுவீங்கன்னு, நீயும் சீரியஸா எடுத்துக்காம டக்குன்னு அறிவாலயை தெளிச்சுட்டு அங்க கட்டுவோன்னு இருக்கணும். சுதன் எனக்கு அப்பதான் மெசேஜ் போட்டான், மேல போய் சொல்றான்னு சொன்னேன். எங்க ரெக்வஸ்ட் கொடுத்தா வாங்கவே மாட்டாங்க. அறிவாலயத்தை விடுறா,
இப்ப ஏதோ ஒரு கலைஞர் ஆலயம்னு ஒண்ணு கட்டுறானுங்களே, அண்ணா அறிவாலயத்தை விட்டுரு, கலைஞர் அறிவாலயம் ஒண்ணு கட்டுறானுங்க, அதை இடிக்க சொல்றாங்க. காய்ஸ் அதை இடிக்க சொல்றாங்க, அவன கட்டிடலாம் புதுசா. வச்சு கோபாலபுரம் வந்து புறம்போக்கு இல்லமா, நிறைய புறம்போக்கு இருக்காங்க. அறிவாலயம் பஞ்சமி நிலமா? உண்மையாவே பஞ்சமி நிலம் தானே அறிவாலயம்? எனக்கு அது தெரியல, ஆனா சொல்றேன். அது அன்புமணி ராமதாஸ் தான் கத்திரி கிடந்தாரு. இப்ப அமைதியாயிட்டு காசு வாங்கிட்டு என்னன்னு தெரியல, ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல. அவர் தான் கத்திரி கிடப்பாரு. அதே பஞ்சமி தான் பஞ்சமி பஞ்சமி நடுவில் ஞாபகம் இருக்கா? அது பெரிய புறா வச்சுட்டு கிடந்தானுங்க. எனக்கு அப்ப பஞ்சமி நிலம் என்னன்னே தெரியல. என்னடா புதுசு புதுசா சொல்றான்னு போய் எடுத்து படிச்சு பார்த்தேன். இல்ல பஞ்சமி நிலம்லாம் இல்ல, சொன்ன மாதிரி புறம்போக்குகள் நிலம். அது நிறைய புறம்போக்குங்க தான். நாங்க எல்லாம் நிறைய இல்ல, ஒரே ஒரு லேண்ட் புறம்போக்கு. அக்விசிஷன் பண்றது கூட அது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் லேண்ட் அக்விசிஷன் பண்ணணுமா? அதை வேற அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படியாவது நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். ப்ரோ இன்னைக்கு பேசுனதா தானே பேசுனாங்க, டேய் கிளியரன்ஸே எல்லாத்தையும் அவசர வாங்காம அவசரமா இடத்தெல்லாம் பண்றாங்கடா. பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்னு. மச்சான் இந்த வேகத்தை வந்து எய்ம்ஸ் கட்டத்துல காட்டினானா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? ஆனா அங்க ஒரு ஏய், சில அந்த ஆமா, கல்ல ஏம்ஸ் என்னடா ஆச்சு? ஒரே ஒரு இன்னும் செங்கல் ஒரு மட்டும் செங்கல் தான் மட்டும் தான் இருக்கு. இருக்காடா? இல்ல இல்ல ஒரே நல்லா ஒரு தான் இல்ல செங்கல். இப்பவுமாடா? இல்ல இல்ல நல்லா தான் கட்டிட்டாங்களே. இன்னும் 1 வருஷம் ஆயிரும். நல்லா தம்பி இது பில்டிங்கு. ஏன்னா டேய், அந்த செங்கலை தூக்கியே ஒரு ஒரு எலெக்ஷன் ஃபுல்லா பத்தி இவன் ஆந்திரா தெலுங்கானா கம்பாரிசன் கொண்டு வரானுங்க. அவனுக்கு ஏர்போர்ட்டே 2 வருஷத்துல கட்டுறானுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காடா 10 வருஷம் வேணும் அவங்களுக்கு. திமுக ஆந்திரக்காரன் செருப்பெடுத்து அடிச்சிருக்கான். அவன் ஏதோ அவார்டு டிஎம்கே நினைச்சிருக்கான். செருப்பெடுத்து அவன் டிஎம்கே நினைச்சிருக்கான். அவனுக்கு இங்கிலீஷ் புரியல போல. டே அவன் உன்ன திட்டு, டே அவன் என்ன திட்டல, உன்னதான் திட்டுறான், உனக்கு தானே இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு. இங்கிலீஷ் கூட படிக்க தெரிய மாட்டேங்கிறா. அவனை திட்டிருக்கான் டிஎம்கே. அவன் நம்மள டேக் பண்ணுவான். டிவிக்கே பாரு அவங்களுக்கு, டே ஃபூல் அவன் என்ன திட்டல, உன்ன திட்டிருக்கான். அது மாதிரிதான் பண்ணிட்டு இங்கிலீஷும் தெரியுதுல்ல, ஒன்னும் தெரியுதுல்ல. ஐயா ஏர்போர்ட் கட்டுனா கருணாநிதி சமாதிக்குள்ள அங்க கட்ட சொல்லுங்க. நீ என்ன யாரு பேசுறது இப்போ? இல்ல அவர் தலையில கட்ட சொல்லுங்க. சமாதிலாம் வேணாம்டா, ஏதோ கலைஞர் அறிவாலயம் கட்டிட்டு இருக்கானுங்கடா, அதை கொடுக்க சொல்றா, அந்த இடத்த கொடுக்க சொல்லு. அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவனுக்கு இடம்லாம் கொடுக்க தேவையில்ல, எங்க தேவைப்படுதோ அங்க போய் கட்டுறோம், எங்க கட்டிக்கலாம் விட்டுரு. அவனுக்கு என்ன அவனுக்குதான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்கன்னா அவங்க சொன்ன கருத்து இடத்த ஃபுல்லா வாங்குறாங்கல்ல கிராமத்துல எல்லாம். ஓகேங்களா, சொந்த இடத்த நீ குடுப்பியா தானத்தை, இல்ல கம்மியான ரேட்டு குடுப்பியா? நாங்களே விவசாயம் இல்ல மச்சான், இப்போ ஒரு இடம் எடுக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு இடம் எடுக்கணும். இப்போ நேரு 100 ஏக்கரா வந்து அதுல வருது. அவன் போய் சண்டை போட மாட்டான்னா, என் விவசாயம் வருது அப்படி போய் போராட்ட பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து ரத்தம், மத்தவங்க வந்து தக்காளி. தெரிஞ்சிட போகுது. நெக்ஸ்ட் ஏர்போர்ட் கிட்ட நம்ம இடம் பார்த்து அறிவிப்போம்ல, அப்ப கதிரவானுங்க எல்லாம். கிட்டத்தட்ட 15 நீர்நிலைகள்னு சொல்றானுங்க. இவ்வளவு விவசாயிகள் வந்து 3 போகம் விளைவிக்கிற நிலம்னு சொல்றாங்க. விவசாயிகளோட போர்வாலாட்டு இல்லைன்னா பாதுகாவலனாலும் போன வாரம் வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணானுங்களா? விவசாயிகளை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? இப்ப அவனுக்கு போன வாரம் திமுக தான் வந்து அவனுங்க சொன்னதை எடுத்து அவங்களே சொருவன மாதிரி இருக்கு பேசினாங்க. இல்ல போன எதிர்கட்சி ஆகும்போது 8 வழிக்கு எதிர்ப்பு, ஆனா ஆளுங்கட்சி வரும்போது ஆதரவு. 8 வழி செய்திக்கு அது எடப்பாடியே சொன்னார். திரும்ப சொன்னாரா? அந்த வேற காமெடி பண்ணிட்டு இருந்தா. இல்ல புளுத்தி இங்க வந்து பேசுறவனுங்க, டேய் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களாடா? ஐயோ, ஒருத்தன் போட்டான் கருப்பு நாள்னு. ஏன்னா அவங்க அப்பா கால்ஸ்ன்னு ஒரு கம்பெனி வச்சு சாராயம் காசுமோ தெரியலையாடா? கருப்பு நாள் தமிழ்நாட்டுக்கு அது தெரியாதா அவனுக்கு? எனக்கு தெரியாது. எஸ்என்ஜே அவனுங்களுக்கு தான். நேத்து தான் யாரோ சொல்லிதான் தெரியும். தாயோ யாரோ சொன்னாங்க எஸ்என்ஜே அவனுங்களுக்கு தானே. கால்ஸ் வந்து டிஆர் பாலோட கம்பெனிடா. இல்ல எஸ்என்ஜே தான் டிஆர்பி கம்பெனி. அவன் டிஆர்பி வந்து இப்ப வித்துட்டான். டிஆர் பால் வந்து இப்ப வித்துட்டான். எஸ்என்ஜே அப்போ இல்லடா, யாரா டிஎம்கே வரனா இருக்கும்டா. ஆனா ரைடு போனது எஸ்என்ஜேல தானே அன்னைக்கு. கால்ஸ்ல போனாங்கடா. எல்லாம் நான் வெளியே போனேன் சொல்றேன் சார். நடுவுல டேப்லெட்ஸ் பெரிய மனுஷன் போட வாடான்னு சொல்றேன். புரியல. ஆமா, நான் சேமானுக்கு எடுக்கிறேன்.
சேமா இல்ல சாம். இல்ல டேப்லெட் போடலாம் வந்துட்டு அசம்பிளி நடுவுல டைம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களையா? வந்து கொடுப்பாங்க இல்ல நிறைய அப்ப பூண்டியா போய் சாப்பிட்டு வராங்களா போயிட்டு? அவன் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே அதுதான் பயமா இருக்கு. எல்மேன்சோன். இல்ல நான் வந்து சொல்லு இருக்கிறோம். இல்ல அதுக்குதான் வந்து நான் விஜில வந்து நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது நிக்க வச்சு உள்ள அனுப்பிடலாம் இருக்கிறோம். அப்பப்ப சுகர் மாத்திரை போடுங்க, பிபி மாத்திரை போடுங்க. அவனுக்கு கத்திட்டு ஓடுவாருங்க. திவு ஓடிட்டு கிடப்பாருங்க. அந்த திருவாரூர் எம்எல்ஏ அவன் தான் எல்லாத்துலயும் மாட்டுறான். அவனுங்க இல்ல அவனுங்களை போட வைக்க கூடாது, அவனுங்க மாத்திரையை ஒலிக்க வச்சிடணும். அவனுக்கு என்ன பண்ணணும், அங்கேயே பத்து தூங்கிடுவானுங்க. பாட்டு போட்டு விட்டுடணும், மூச்சு போட்டாலும் இதற்கு பசுபதி மக்கள் குரலா ஒலிக்கிறேன்னு சொல்லி திமுக காரன் எப்படா சொல்லலாம்? லாஸ்ட் 5 வருஷமா என்ன மக்கள் குரல் ஒலிச்சதுன்னா தெரிய மாட்டேது. இசை அறிவியல மக்கள் குரலை நீங்க ஒலிச்சிருந்தீங்க இல்ல, மக்கள் குரலா ஒலிச்சிருந்தா ஏன் குளத்தூர்காரர் வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்காரு? இப்போ வந்திருப்பாரு. எங்க அவரை ஏமாத்திட்டாங்க, அமைதியா இருங்க. குமரி ப்ரோ அந்த குதிரைக்காரர் யாரு ப்ரோ? குதிரைக்காரரு யாரு அது? குதிரைக்காரர் போட்டோ பார்த்தேன். உதயநிதி குதிரை சேரிட் ஓட்டுறாரு இவரு. ப்ரோ ஆமா ஆமா அவரு பூண்டி கலைவாங்க. அவர் தான் குதிரை ஓட்டுறாரு, குதிரை வண்டியர். ஆனா அவருக்கு வந்து 100 ஏக்கர் சொத்து இருக்குடா. 100 ஏக்கர் சொத்து இருக்கு, குதிரை ஓட்டிட்டு. ஆமா அது இந்த படத்துல பாஸ் போட்டிருந்தாரு, பெரிய சங்கீத வித்துவான், கையாட்டாம பேச முடியாதா அப்படின்ட்டு. இல்ல சாம், இப்ப இந்த வீடியோ எடுத்து நீ போட்டேன்னு வச்சுக்கேன் பாருங்க, குதிரை வண்டி ஓட்டினவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, ஃபயர் விடுவானுங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அடிமையா போய் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ட்டு. நீ இந்த வீடியோ எடுத்து போட்டுறத அவங்க நீயே கண்டென்ட் கொடுத்த மாதிரி வீடியோ தூக்கிட்டு வந்துருவாங்க. போட்டானுங்க உதயநிதி போட்டானுங்க. ஐயோ பாரு, ஐயோ கண்டென்ட் தூக்கிட்டு இருந்தாங்களா, குதிரை வண்டி ஓட்டுற எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு தெரியாதுன்ட்டு. ஐயா அந்த தாத்தா வந்து குறுக்க கை நிட்டு வர அந்த தாத்தாவா? அவர் தான்டா சொல்லிட்டு இருக்காங்க. கலைஞர் அவர் எவ்வளவு பெரிய டான் தெரியுமா அந்த சைட்ல. கைய நடிக்கிறாரு. நம்ம அவர் பார்த்தோன்னு சிரிப்பு தான் வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எலிவேஷன் கொடுத்தானுங்க. அவர் ஏதோ ப்ரொனவுன்ஸ் பண்ணானுங்க. யார் அந்த வேர்டை நீ கம்ப்ளீட் பண்றா, எனக்கு தப்பா வந்துடும் நினைக்கிறேன், யாருன்னு போட்டிருந்தாரு. அவர் வேர்டு மாதிரி போட்டாங்க. விஜிலே ஏன் என்னதோ நான் கொஞ்சம் சின்ன பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கேன், விக்ரம் எடுக்க சொல்லு. நிறைய பேஜஸ் இல்ல பூண்டி யார் தற்கூரி மேல உங்க கூட பேசி பேக் எடுக்காம நானே என்ன தற்கூரின்னு திட்டீங்கன்னா இதுதான் கான்சென்ட்ரேட். இல்ல நானே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்காம அப்படி. இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பூண்டியார் வந்தாருன்னா அவ்வளவுதான், நீங்க எல்லாம் காலிடா அப்படின்னானுங்க. அதான் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஓகே விக்ரம் தான் போட்டிருக்காப்ல பேப்பர் ரவுடிஸ்னு. இல்லடா அவனுங்க ஸ்டாலினே வந்து பிஎம்னு சொல்றானுங்க, ஒரு எம்எல்ஏவாவே ஜெயிக்க முடியல, அப்புறம் அவனுங்க என்ன ஃபயர் விட்டு என்ன பண்ணுங்க சொல்லு. ஏங்க நேரு பேசினாருங்க இதை இன்னைக்கு. என்னன்னு எங்காலதான் பிஎம் 2 வாட்டி பிஎம் நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைக்க வச்சிருக்கோம், இவரை முன்னெடுத்து இருக்கோம் பிஎம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆனா நேரு ஆக்சுவலா நமக்கு ஹெல்ப் பண்றாரு, புரியுதா? எனக்கு பூண்டி கலைவன் பார்த்தோன்னே இந்த ராகுல் தாத்தா வரும்ல, நான் வந்துட்டேன் அப்படிதான் இருந்துச்சு. ராகுல் தாத்தா உனக்கு அது அப்படி தோணுதுடா. எனக்கு ரஜினி முருகன்ல சொல்லுவான்ல போட்டுட்டு பொண்டாட்டி கூட மட்டும் அவரு தோணுதா? நீங்க உங்க பஞ்சாயத்து கலர் தோணுது போல எனக்கு. ஆனா அந்த மீசெல்லாம் வச்சுட்டு கருப்பை இதை கேக்குறான் அதை கேக்குறான்னு கிழவன் நான் தோணுது. அந்த மாதிரிதான் அவன் நேரா போயிட்டு சபாநாயகருக்கு முன்னாடி அவன் சொல்லுமே, எனக்கு அதான் தோணுச்சு. என்னையா பூண்டி கலைவன் எப்படி ஓட்டுறீங்க? அந்த ஆளு திருவாரூர்ல எவ்வளவு பெரிய கை தெரியுமா?
திருவாரூர்ல கை வச்சுட்டு இங்க ஏதாவது பண்றாரு. அதான் அவர் அதான் ரொம்ப வரலாறு சீனா இருக்கு. இதெல்லாம் கையை அவர் நீட்டி நீட்டி குடும்பத்துல பேசுறது. நடந்த வரலாறு எல்லாம் தெரியும். ஒரே மச்சான் ஒரு ரொம்ப சீனா இருக்கு. இல்ல இல்ல யாரா அவரு? ஆமா ஆமா ஒரே ஒரு டேய் அவர் என்ன இல்ல இவனுங்க பில்டப்லாம் பார்த்தா திருவாரூர் தேனூஸ் அப்படின்னு போல போறானுங்க. இல்ல இல்ல அவரை போட்டு வெயிட் குடும்பம் வெயிட் தான் அங்க. ஆனா அது இங்க செல்லாது இல்ல. யோ யோ இல்ல இல்ல ஓ ஒரே ஒரு ஆளு திருவாரூர் பண்ணையாரியா இருந்தாரு. மேடை மேல ஏறி உன்னை ஏதாவது பண்ணி விட்டுருவேன் ஒழுங்கா நல்லது செய்யலனா அப்படின்னு மிரட்டினதுக்கு கருணாநிதி காலில் விழுந்து தலைவரே மாநாடுல ஏறி மிரட்டுறான் தலைவரே என்னன்னு அழுத வரலாறுலாம் தெரியும். ஆனா அவன் வந்து அதுக்கப்புறம் அவர் திருவாரூர்ல என்கவுண்டர் பண்ணையார். போடுது. அப்புறம் இது தங்கம் தென்னரசு டபக்குன்னு எந்திரிச்சு லாட்ரி மருமகன் அப்படின்னாரு. பேசுவோம் வாங்க அப்படின்னு அப்படின்னு போட்டு வாய்ஸ் பின்னாடி அதுக்கப்புறம் போகுது. கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம். இவனுங்க லாட்டரின்னு சொன்னா ட்ரிகர் ஆயிடும்னு நினைக்கிறோம். டேய், நாங்களே சொல்றோம்டா லாட்டரி 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 மாட்டினா இப்போ அவன் போட்டோவே இப்பதான்டா ரீசெண்ட் டைமா டேய் பாக்குறேன். அதே இல்ல லாட்டரி விஜிலே மார்டின் கிட்ட கேப்ல தானே 900 கோடி வாங்குனீங்க. இல்ல விஜிலே கேப்லும் பேசுறக்கான கம்யூனிஸ்டுகளே லாட்டரி இவ்வளவு வட்டியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இல்ல வாப்பா லாட்டரியை சும்மா வளர்த்ததே லாட்டரி கம்யூனிஸ்ட். இல்லடா தமிழ் விஜிலே வா வா அந்த தமிழ் டாபிக் பேசலாம் அப்படின்னு ஆதவ கூப்பிடும் போது இல்ல நான் அப்படி சொல்லலைங்க அப்படிங்கிறாரு. இல்ல தமிழ்நாட்டுல இருக்க கம்யூனிஸ்ட மட்டும் கம்யூனிஸ்ட் சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி விட்டுங்க. அப்படியே திருப்பி அங்க போனா அங்க அவங்கள சொன்னிச்சுப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க இப்ப கம்யூனிஸ்ட கடிப்பீங்க, அப்புறம் கீழே உள்ள ஒருத்தன் வந்து ரெக்கார்டு போடுவான். இப்ப ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்ம பேசுறது. இங்க பாரு இல்ல இங்கோ ஜூலி கூட அரசியல் பேசல. ஜூலி வந்து அரசியல் கத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு அரசியல் தெரியல. வெஞ்சருக்கே வந்து ஜூலி ஆனா அரசியல் கத்து கொடுத்துருக்காங்க. வெஞ்சரு நான் என்னன்னாவோ நினைச்சிருந்தேன் உன்னை. போய் ஜூலி கிட்ட அரசியல் கத்துக்கிறாங்க. திமுகவோட இல்ல அரசியல் வெஞ்சர்ல வந்து இது போல வந்து இல்ல அரசியல் ஆசனம். விஜய் இல்ல வெஞ்சர் போய் அந்த அரசியல் பரிதாபம்டா. அவ என்ன ஒருத்தங்க சொல்றான்னா சொல்றாங்க நீ ஜூலி நீங்க வந்தோன்னதான் எல்லாம் வந்துட்டாங்க. ஏய் லூசே எங்க ஸ்பேஸ் எதுவுமே இல்லைன்னு நாங்க வந்தோம் வெறுப்பாகுதுன்னு. நீங்க வந்தோன்னு எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களே ஆமா பாரு நான் வந்தோன்னு எல்லாம் வந்துட்டாங்க. விஜிலாண்டி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் போனேன். என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவரே கேட்டுட்டு தான் இருந்தாருங்க. நான் வந்து எனக்கு சரியான அப்பாலஜிஸ் வர வரைக்கும் நான் அந்த ஸ்பேஸ்ல ஏற மாட்டேன். வெங்கர் நம்ம ஸ்பேஸுக்கு வந்தாருன்னா இனிமேல வெங்கர் அண்ணா தான் கூப்பிடணும் எல்லாரும். ஆமா வெஞ்சர் அவரு அண்ணா. அந்த அந்த இல்ல இல்ல டேய் வெஞ்சர் அண்ணனே டேய் அண்ணா இல்லடா அங்கிள் சொல்லணும்டா. ஆமா டேய் இல்ல ஜூலிக்கே வெஞ்சர் அண்ணனா நமக்குலாம் அங்கிள் தானே. அங்கிள் இல்ல தான் கண்டிப்பா. அதாவது நமக்கு அந்த வெஞ்சர் வார்த்தை வந்து தான் போய் முக்கியம். பிளாக் பேந்தர் கிட்ட இல்ல வெஞ்சர் போய் பிளாக் பேந்தர் அரசியல் கிட்ட கூட பிரச்சனை இல்லடா. போய் ஜூலி கிட்ட அரசியல் கத்துக்கிறாடா வெஞ்சர். ஏதோ பெரிய இல்ல உண்மையில சொல்ல வெஞ்சர் பெரிய ஆளு. இப்ப ஜூலி கிட்ட அரசியல் கத்து இந்த பேச்சு பேசிட்டு இருக்கியோ. அந்த அரசியல் புள்ள ஆஃப் சொல்லுது பேசி கொட்டுனே. சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அதுக்கு பக்கத்துல மிலிட்டரி இடத்துல ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து மாங்காய் பறிக்க போனாங்களாம். மிலிட்டரிக்காரங்க சுட்டுட்டாங்களாம். ஆமா அத ஜூலி வந்து நேர்ல அப்பா. பாத்துட்டு இருந்துச்சு. எனக்கு அப்போ அது அது வந்து மிலிட்டரி ஆபீசர் ஒரு பையனை சுட்டாங்க மாங்காய் கேளுங்க பறிக்க. நான் அது முழு வீட்டுல கதையை யார் அந்த வச்சு சொல்றேன். பையனுக்கு இந்த கதை சொன்னது? அப்ப அந்த சின்ன பசங்கள்ட்ட இருக்கிற மாங்காய ஜூலி எடுத்துட்டு போயிருச்சு. அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிரு. அது சின்ன வயசாலாம் இல்லன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஆமா முன்னாடி ஆமா இல்ல பிஃபோர் கொரோனா பிஃபோர் நினைக்கிறேன். கொரோனா தான். ஒண்ணு இந்தம்மா நான் சின்ன வயசா இருக்கும் போதும் நடந்ததுன்னு எனக்கே ஞாபகம் இருக்கு அந்த அது நம்ம இன்சிடென்ட். சின்ன வயசா இருந்தப்ப 40 வயசு தலையில போட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது மாதிரி ஆச்சு. வெஞ்சர் ஒன்னே தெரியும் வெஞ்சருக்கு கொஞ்சம் மனசு ஒத்துது. ஐயோ அந்த ஆள் நல்லா பக்கெட் பிடிக்கிறாங்க. ஆமா வெஞ்சர் அண்ணன்னு சொன்னப்பே வெஞ்சருக்கு மனசு உறுத்தல. இதுல ஏன் மனசு உறுத்த போகுது? இந்த ஸ்பேஸுக்கு வந்ததுக்கு எல்லாம் என்ன அண்ணங்கிறாங்க. டேய் மேல ஒரு போஸ்ட் போட்டு பாரு டேய். வெனேட்ரு நீ எல்லாம் அப்பயே செத்துருக்கணும் வெனேட்ரு. அண்ணன் ஒன்ன போய் அண்ணன்றுச்சே. கீழே இருக்கிற போஸ்ட் பாடுறா ஐயா போஸ்ட் வெனேட்ரண்ணா ஸ்டீவ் வச்சு செஞ்சிருக்காண்டா. யாரு நம்ம ஸ்டீவா? கொளத்தூர்ல ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண போறாங்கன்னு ஒருத்தர் இவன் போட்டிருக்கான் டீமனு. அதுக்குதான் அந்த ஆளுக்கு ஐடியா கொடுத்தா உண்மையாவேயா குட்டி மச்சான் இவன் டேய் இந்த பெயிண்ட் அப்பா இவனுங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து வரலாமாடா? போன வாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து இவன்லாம் டேய் அவங்களாம் இவங்க அடிச்சு என்ன அவங்க இதே குறைச்சுப்பாங்க. அவங்க பாட்டு டிமோனெல்லாம் என்ன வாய் பேசுவான். இப்பெல்லாம் சூனாப்பா நான் இருக்கிற இடமே தெரியல.
ஐயோ டீ கடைன்னு ஒரு ஐடி இருந்தாயா, ஆளே காணும் எங்கன்னே தெரியல. அவன் ராசிகார பையன் தலைவன் முரட்டு ப்ரொடிக்ஷன் ஒண்ணு பண்ணான் பாருங்க. பூதம் அவன் பூதம்லாம் பூதம் என்ன நான் பாத்தீங்களா? பூதம் ஏதாவது ட்வீட் ஏதாவது போடுறானா? ஸ்பேஸ்ல பேசிட்டு பாக்குறதே ஆளே காணும். ஒரு முரட்டு ப்ரொடிக்ஷன் ஒண்ணு பண்ணான். தக் லைஃப் ஹிட் ஆகணும்னு போட்டான். அதெல்லாம் மன்னிச்சிருவேன். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னு போட்டான். பார்த்தா கடைசி இடத்துல இருக்காங்க. எந்த நேரத்துல போட்டான்னு டேய் இன்னொன்னு மச்சான், இவனுங்க அவனை படிக்க வச்ச இவனை படிக்க வச்ச. நேத்துக்கு சட்டசபையில யாரோ பேசும்போதுதான் தெரியுது தமிழ்நாட்டுல இருக்க 90% ஆஃப் யூனிவர்சிட்டியில வந்து அந்த சான்சலரே இல்ல அப்படின்னு. துணை அந்த வைஸ் சான்சலர் அவங்க. ஏன்டா என்னடா புடிங்கிட்டு ஒரே இருந்தாங்க ஒரு இதுக்கு மட்டும் தான் அவ்வளவு இருக்கான். ஒண்ணுதானா மனோன்மணியம் சுந்தர்னர் அதுதான் இருக்கு. அதுக்கும் முடிஞ்சிருச்சான். அன்னை காலேஜுக்கு தான் இருக்கணும். மனோன்மணியத்துக்கு முடிஞ்சிருச்சுனாங்க. 4 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்பாயின்ட் பண்றது. டேய் அது அப்பாயின்ட் பண்றது இவனுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கும் கவர்னர் கிட்ட போய் நிக்கணுமா? குமாரி, நான் வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு டிஎம்கே காரன்ட்ட பேசினேன். அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரி